நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 886வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜஸ்ட் ரீகேப் ஆஃப் சக்தி பீடங்கள். இப்போ 886வது வீடியோ இப்போ இந்த வீடியோ அது 242வது வீடியோவிலேருந்து ஆரம்பித்த சக்தி பீடங்கள். அப்போ அந்த ரூமில் கொஞ்சம் பேசியிருந்தது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். சில நாளில் ஒரு நாள்லேயே 2 பீடங்களை பற்றி பேசுவேன். ஒரு 1/2 hour டியூரேஷன் அது. அதில் மை பேசிக் இன்ஃபர்மேஷன் இது என்னென்னா, ஜபல்பூர் நாகராஜ சர்மா. இதை தயவுசெய்து சக்தி பீடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அத்தாரிட்டி. ஏன்னா மகாபெரியவருடைய அப்ரூவலோட அவர் எல்லா ப்ரூஃப் ரீடிங்லாம் பார்த்து அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணார் அந்த புக்கையை. பொக்கிஷம் ஆக்சுவலாக அவர் ஜபல்பூர் நாகராஜ சர்மா 2 புக்கு, நிறைய புக்கு எழுதியிருக்கலாம். அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான். அவர் மகாபிரிவருடைய அத்தியந்த சிஷ்யர். அவர் இந்த இதில் ஒர்க் பண்ணியிருந்தவர். கவர்மெண்ட் ஒர்க் பண்ணி எல்லா இடமும் வாஸ் போஸ்டட். பட் அதுலேருந்து அவர் தான் கண்டுபிடிச்சார். இதுவே ஆதிசங்கருடைய இந்த குருநாதனான இந்த கௌடபாதர், கோவிந்தபாதர் அந்த குகையே நர்மதை நதியில் போய் கண்டுபிடிச்சது இவர் தான். ஸோ அப்புறமா தான் கவர்மெண்ட்டுக்கே தெரியும் அது அங்கே வசிச்சாண்டு. அது மாதிரிலாம் பெரிய செயற்கரியல் செயல் புரிஞ்சவர். இந்த புக்கில் என்னென்ன ரொம்ப அழகாக போட்டுக்காரவர். அதாவது அக்ஷர சக்தி பீடம். இது நேயர்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்துக்காக தான். ஏன்னா அபவுட் எ டே பேக் வி ஆர் டாக்கிங் டு த ஸ்ரீமதி ராஜலக்ஷ்மி சிவசங்கரன்ற இந்த விளக்கு கடை ஓனரவோ. அவள் கவுகாத்தி அது போகிற அது காமாக்கியாக்கு. அப்போ சொல்லும்போது மயிலாடுதுறை நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கார் சார், எங்களுக்கு ரொம்ப நல்லா கரெக்டாக அழகாக பேசுவான் அந்த பையன். பட் நம்ம சொல்லும்போது தப்பான இது சொல்லிடக்கூடாது. இன்றைக்கி எதனால் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பார்த்து ஷார்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னா, 2வது இது பாகிஸ்தானில் இருக்குன்ட்டா 2வது பீடத்தை. பாகிஸ்தானில் இல்லை, இந்தியாவில் தான் இருக்குது 2வது பீடம். ஸோ அதனால் கிளாரிஃபிகேஷனுக்காக நான் இது வச்சு தான் நான் பேசினேன். அந்த 51 சக்தி பீடங்கள் பேசினது இந்த அட்டவணை வச்சு தான். இந்த அட்டவணை இஸ் அ மஸ்ட். மோகன் குருஜி கூட 51 சக்தி பீடங்களை 48 விசிட் பண்ணிட்டார். 3 முறை கைலாசத்துக்கு போயிருந்திருக்கார். அங்கேயே சண்டிகோமம் பண்ணியிருக்கார். மாதிரிலாம் பண்ணியிருக்கார் அவர். நமக்கு ரொம்ப என் மேலே அத்தியந்த எனக்கு மனசுக்கு பிடிச்சவர், ஹிதமானவர். வாராஜாவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுவார். அதாவது நம்ம சந்தேகங்களை கேட்டால் நிவர்த்தி பண்ணுவார். ஒரு குறிப்பிடத்தில் இருக்கவா அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம திருப்தியாக இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் ஒருத்தர் தேடி நம்ம போகிறோம்னுச்சுங்க, சும்மா போகல, வாழ்வை தொந்தரவு பண்ணுறது போல் ஏதோ ஒரு சந்தேகத்துக்காக கிளாரிஃபை பண்ணும்போது அதை கரெக்டாக நிவர்த்தி பண்ணுவார் அவர். அந்த ஹாஸ்பிட்டலில் மேலே ரொம்ப பிடிச்சோடு எப்பயுமே சிரிச்சுன்னு இருப்பார். வேளச்சேரியில் இந்த ராம்நகர், வேளச்சேரி ராம்நகர், மடிப்பாக்கத்தில் ராம்நகர் இருக்குது. வேளச்சேரி ராம்நகர் 2nd மெயின் ரோட்டில் அவர் லலிதா மடி தீபம்னு சொல்லிட்டு பெரிய வீடு கட்டி அதில் மாடி முழுக்க அம்பாள் தான். அந்த அம்பாள் சின்ன அம்பாள் தான் அவள் குருநாதர் கொடுத்தது. ஆனால் அதுக்கு பண்ணக்கூடிய அந்த பூஜைகள் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். என்னென்ன இதெல்லாம் இருக்குது. என்னோட பாலாடா குழந்தைடா காமாட்சியம் தான் அது. ஆனால் அம்பாளை அப்படி கொண்டாடுவார். அம்பாளை பூஜை பண்ணுறவா நல்லா கொண்டாடணும். சும்மா ஊதுவத்தி வச்சு காமிச்சா பத்தாது. இதெல்லாம் டவுன்லலாம் போனால் சொல்லுவான், சார் ஒன்றும் இல்லை சார், 2 பூ வைங்க, ஊதுவத்தி காமிச்சான்னு முடியும். அதுக்கு ஜீவன் வர வேணாமா? ஜீவன் நைவேத்தியம் உணவுங்க. அப்போ தான் ஜீவன் வரும். ஜீவக்கலை வரணும்னு நித்தியப்படி இன்னைக்கு கூட ஒரு பையன் பேசுகிறான். ஒரு இதில் பார்த்தேன் நான். நான் நெய்வேத்தியம் பண்ணுறதில்ல. நெய்வேத்தியம் பண்ணுறது அங்கே ஜீவன் இருக்காது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பொம்மை கிடையாது அது. ஒரு பூஜா கிரகத்துக்கு வந்துவிட்டால அதுக்கு வி ஷுட் ப்ரொவைட் மீல். நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அது மாதிரி கொடுத்தாகணும். அதுக்கு 3 வேளை இல்லாட்டி 1 வேளையாவது காமிக்கிறோம். நிவேதியாமின்னா காண்பிக்கிறேன்னு அர்த்தம். நான் கொட்டிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு காமிக்கிறேன்னு தான் அர்த்தம் அது. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், இந்த ஜபல்பூர் நாகராஜ சர்மா இந்த அக்ஷர் ஜஸ்ட் ஐ எம் ரன்னிங் த்ரூ. அதாவது அகாராந்த ஷகாராந்தம் இருக்கு. ஆல ஆரம்பித்து ஷால முடிகிறது. ஒவ்வொன்று குதிரை முகத்தோடு வரும். ஒவ்வொரு அம்பாலும்
ஒவ்வொரு முகத்தோட அது போர்டில் படம் போட்டு அந்த லொக்கேஷன் காமிச்சு நான் பேசியிருக்கேன். அந்த அந்த இதில் என்னுடைய அந்த வித்யாபுத்திரன் டிவைன்லி சேனலில் வந்து 242வது நம்பரில் ஆரம்பிக்கிறது சக்தி பீடங்கள். தோஸ் ஹூ வாண்ட்ஸ் கோ த்ரூ தட்னா தே கேன் கோ த்ரூ. இப்போ அக்ஷரம் நம்ம 51 படிச்சிட போகிறேன் நான். அக்ஷரம் ஆ அஜாமுகி தேவி யோனிபீடம் காமாக்கியா, பைரவ் வந்து உமானந்த ஆசிரம் கோகுவாத்தி. அதே மாதிரி ஆகர்ஷணி தேவி சனம் விழுந்த இடம் விசாலாட்சி, காலபைரவர் வாரணாசி உத்தரப்பிரதேசம். ரெண்டாவது அது வந்து வாரணாசியில் தான் இருக்குது, பாகிஸ்தானில் இல்லை. மூணாவது இலாதேவி பிருஷ்டபாகம் விழுந்தது, குஷேஸ்வரி கபாலி பைரவ காட்மண்டு நேபாளம். ஈஸ்வரி தேவி நேத்திரம் கண் விழுந்த இடம் மகாலட்சுமி அங்கதேவியின் நாமம். குருத்திகர் பைரவரோட நாமம். கொல்ஹாப்பூர் இந்த கொல்ஹாப்பூர் சொல்கிறாலே மகாராஷ்டிரா. அடுத்தது வந்து உக்ரா தேவி மேல் கழுத்து மகாமாயான் பேர் அந்த அந்த அங்கதேவியின் இது வந்து. திரிசந்தேஸ்வர் பைரவர் பேர் அமர்நாத் காஷ்மீரில் இருக்கு. அடுத்தது ஆறாவது பீடம் ஊர்ஜஸ்வரா வலது செவி விழுந்த இடம் ஷேமகிரி சுந்தரானந்தர் கன்னோஜ் உத்தரப்பிரதேசம். ருதுதாமாதேவி மூக்கு விழுந்த இடம் மகாகாளி காலபைரவர் பூர்ணகிரி உத்தரகண்டில் இருக்கு. ருதுதாமாதேவி மூக்கில் 2 சொல்கிறோம் இல்லையா நம்ம. சுனந்தா திரையம்பக்கலுக்கு பங்களாதேஷ். இதுதான். அடுத்து வந்து இன்னொரு ரேணுகாதேவி இடது கண்ணம் விஸ்வேஷி தண்டபாணி பைரவர் பேர் கோதாவரி நதிக்கரை ஆந்திரா. அடுத்தது 9வது சக்தி பீடம் லுதும்பரா தேவி வலது கண்ணம் கண்டகீஸ்வரி சக்கரபாணி பைரவர் பேர் தாமோதரகுண்ட் நேபாள். அடுத்தது வந்து 10வது லுஞ்சிகா தேவி மணிக்கட்டு காயத்ரி நந்தநாதர் அங்கதேவியின் நாமம். இப்போ வந்து ஷர்பனான்ற இடத்துல ராஜஸ்தான் புஷ்கரம். 11 ரேவதி தேவி நெற்றி மடிப்பு பிராமரி அம்பர் திரிஸ்ரோதா மேற்கு வங்காளம். சுஷ்கரேவதி தேவி உடுப்பு எலும்பு தேவகர்பா கங்காளர் தமிழ்நாடு காஞ்சிபுரம். விடுப்பு எழுந்து விழுந்த இடம் தான் காஞ்சிபுரம். அங்கதேவியின் பேர் தேவகர்பா, பைரவர் பேர் கங்காளர், தமிழ்நாடு காஞ்சிபுரம். அஸ்வினி தேவி முன்கரம் தாட்சாயினி அமரர் மகாரோவர் திபெத். அகோர தேவி பற்கள் விழுந்த இடம் நாராயணி சம்ஹாரம் தமிழ்நாடு சுசீந்திரம். அஞ்சனா தேவி வலதுகரம் பவானி சந்திரசேகர் கீதாகுண்டாங் பங்களாதேஷ். சீதாகுண்டாங் பங்களாதேஷில் இருக்கு. அஜாதேவி கண்ணம் விழுந்த இடம் அபர்ணா வாமனர் பங்களாதேஷில் இருக்கு. யுகாத்தியா. அடுத்து வந்து முதல்வர் பூத விநியாசினி உச்சந்தலை மகாலட்சுமி சிவபாரிஸ் ஷில்லாட் பங்களாதேஷில் இருக்கு. இது வந்து 17வது. அடுத்து வந்து பூதவின்யாசினி இது ஒன்று. உச்சந்தலை கோடரி பீமலோசனர் ஹிங்லாஞ்சு பலுசிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்கு. 18 2வதுல கத்யோதிரி தேவி முதுகு ஜோதிஷ்மதி நிமிஷர் ஓங்காரேஸ்வர் மத்திய பிரதேசம். அடுத்து வந்து 16லேயே கத்யோதிரி தேவி முதுகு பத்ரகாளி நிமிஷா கன்னியாகுமரி தமிழ்நாடு. அடுத்து 19 தும்ரா தேவி அது கால 3வது மார்பு விழுந்த இடம் ஜெயதுர்கா வைத்தியநாதர்
தேவ்கர் ஜார்க்கண்ட், வைத்தியநாத் அங்கே ஆரோக்கிய அம்பாள் பேர் அங்கே. 20வது கா 4வது கா கண்டாகர்ஷினி தேவி, இடது தோள் உமா மகோதர், ஜனக்புரி நேபாளம். 21 இங்கு அருந்ததி சக்தி தேவி, வலது அக்குள் மூகாம்பிகா காலபைரவர், கொல்லூர் தென்கன்னடம். 22 சா 1 சூஷ்மா தேவி, இடது அக்குள் பகீலா பூருகா கேது கிராமம், மேற்கு வங்காளம். 23 சா 2வது நிர்ஜரா தேவி, வயிறு ஜலதுர்கா அபீரு, கோகர்ண கர்நாடகம். அடுத்து 24 ஜால 1 போகதா தேவி, வயிறு முதல் படிப்பு, சந்திரபாகா வக்ரதுண்டர் பேரு பைரவ பேரு, சோமநாதம் குஜராத். 25 ஜால 2வது ஜா நிர்ஜானதி தேவி, வயிறு மடிப்பு, புல்லாரா விஸ்வேஸ்வர பேரு பைரவ பேரு, லாப்பூர் மேற்கு வங்காளம். 26வது ஞா பிரபோதினி தேவி, வயிறு மடிப்பு, விமலா தேவி ஜெகநாதர், பூரி ஒரிஷா மாநிலம். 27 டா தாரிணி தேவி, நாபி கீழ, ஷிவானி சண்டா, மைகர் மத்திய பிரதேசம். 28 டா 2 கிரியா சரஸ்வதி தேவி, நிதம்பம், காளி விரஜா, அசிதாங்க பைரவர், ஜாஜ்பூர் ஒரிஷா. 29 டா 3வது டா டகாரிணி தேவி, ஜகனம், கோலாம்பிகா திரையம்பகம், மகாராஷ்டிரா. 30 டா 4 சீனதா தேவி, வலது தொடை அர்த்தநாரீஸ்வரர். இதில் பைரவ பேரில் கொடுக்கல, வேரூர் மகாராஷ்டிரா. 31 டா அருந்ததி சக்தி தேவி, வலது கால் வீரல், காளி நகுலேஸ்வரர் பைரவ பேரு, கொல்கத்தா மேற்கு வங்காளம். அடுத்தது 32 தால முதல் தா சரஸ்வதி தேவி, வலது முழங்கால், சர்வானந்தகரி, யோமகேதேசர், பாட்னா பீகார். 33 தா 2 நீலகண்டா சரஸ்வதி தேவி, இடது முழங்கை, மங்கள சண்டிகா காலபைரவர், உஜ்ஜயினி மத்திய பிரதேசம். 34 தா 3வது போகதாயினி, வலது கணுக்கால் ஒரு பாகம், திரிபுர சுந்தரி, திரிபுரேஸ்வர், ராதா கிஷோர் கிராமம், திரிபுரா. 35 தால 4வது ஷாமலா தேவி, இடது கணுக்கால் ஒரு பாகம், ஜெயந்தீஸ்வரி, அப்புறம் கிரந்தீஸ்வரா பைரவ பேரு, நார்டியாங் மேகாலயா. 36 அனந்த சக்தி தேவி, கணுக்கால், பத்ரகாளி சாவித்ரி, ஸ்தானு பைரவ பேரு, குருக்ஷேத்திரம் ஹரியானா. 37 பால ஃபர்ஸ்ட் முதல் பா இச்சாசக்தி தேவி, இடது கணுக்கால் ஒரு பாதம், கபாலினி பீம பைரவர், தாம்லுக் மேற்கு வங்காளம். 38 2வது பா ஆதப கோமலா தேவி, தேகரசம் லலிதா, அந்த இவர் பேர் பைரவ பேர் பவர், பிரியாகி உத்தரப்பிரதேசம். 39 பா 3வது ஷிஷ்யாமலா தேவி, வலது குதிக்கால், பூதாத்ரி, ஷீரகண்ட கீர் கிராமம் மேற்கு வங்காளம். 40 பா 4 ஷியாமலா தேவி, இடது குதிக்கால், குமாரி காலபைரவர், ஹரித்வார் உத்தரகண்ட். 41 மா அக்ஷரம் வித்யா ஷாமலா தேவி, அம்பிகையின் அங்கம் குருதி ரத்தம், சோனாட்சி பத்ரசேனருக்கு பைரவ பேரு, அமர்கண்ட் மத்திய பிரதேசம். 42 யா தீபினி தேவி, பித்தம், இது அம்பிகையின் அங்கம், மகாலட்சுமி, சம்பரானந்தர் அப்படி பைரவ பேரு, ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசம். 43 ரா ரேஷிகா தேவி, கொழுப்பு, அம்பாளுடைய அந்த உடம்புல கொழுப்பு, அர்த்தநாரி அங்கதேவியின் நாமம்,
பைரவர் வந்து பைரவர் அவ்வளோதான். கைலை மலை திபெத்து. 44 லா மோகினி தேவி நாக்கு. தூமவதி உன்மத்தா பைரவ பேர். ஜுவாலாமுகி இமாச்சல பிரதேசம். 45 வா நாராயணி தேவி அம்பாளோட மூளை விழுந்த இடம். கபால புவனேஸ்வரி பைரவர் வந்து பைரவர் தான். மகேந்திரகிரி ஒரிஷா. 46 ஷா மங்களகௌரி மேலுதோடி விழுந்த இடம். அவந்தி தேவி லம்பகர்ணர்ன்றது பைரவ பேர். உஜ்ஜயினி மத்திய பிரதேசம். 47 ஷா அனுக்ரியா தேவி இடது கை பெருவிரல் அம்பிகான் அங்கதேவி பேர். அமிர்த தக்ஷர் பைரவ பேர். மகேஸ்வர மத்திய பிரதேசம். 48 சா சித்திக்ரியா தேவி இடது ஸ்தனம் திரிபுரமாலினி பீஷன் பைரவர் ஜலந்தர் பஞ்சாப். 49 ஹா ஆத்தியாயினி தேவி ரத்த நாளங்களில் விழுந்த இடம். அங்கதேவி காளி. யோகீஸ்வர் வந்து பைரவர். நல்காடி மேற்கு வங்காளம். 50வது பீடம். அக்ஷரம் வந்து லா. லோபந்த மோகினி தேவி முகஜோதி விழுந்த இடம். லலிதாம்பிகை சிவபைரவர் ஈங்கோய் மலை தமிழ்நாடு. இதுதான் வந்து சாயாபீடம்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து கடைசியாக 51வது அக்ஷரம் ஷா மாயா மாலினி தேவி கேசம் விழுந்த இடம். அங்கதேவி பேர் உமா. பைரவ பேர் பூதேஷம் பிருந்தாவனம் உத்தரப்பிரதேசம். இந்த மாதிரி 51 இடங்களில் 51 பார்ட்ஸு. தாக்ஷாயணியுடைய உடல் கூற அப்படி 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 எப்படி துண்டா போட்டு எப்படி ஏன் அக்ஷர சக்தி பீடம் வருது? அகாராந்த அக்ஷகாரான்னு சொல்கிறோம். பரமேஸ்வரன் வந்து ஒரு சமயம் அந்த உடுக்கையை அடித்து அடுக்கும்போது அந்த உடுக்கையிலேருந்து வர சப்தங்கள் நாதங்கள் வந்து அக்ஷரங்களாக போய் இந்த பாரத தேசத்தில் விழுந்துடுறது. அந்த இடத்துல தான் சத்யதேவியினுடைய பாகங்கள் விழுறது பின்னாடி. அதே இடத்துல எங்கெங்கெல்லாம் அக்ஷரங்கள் விழுந்ததோ அந்த இடத்துல தான் இந்த பாகங்கள் போய் விழுறது. அதனால் அக்ஷர சக்தி பீடம்னே பேர். அதான் த மெயின் திங் இஸ் சக்தி பீடம் தனியாக கிடையாது. இப்போ கூட இங்கே இவர் காமாட்சி சாமிகள் இதில் இருந்தார் நங்கந்தூரில் சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அருள் வாக்கெல்லாம் சொல்லியிருந்தவர். இப்போ முக்தி அடைஞ்சிட்டார் அவர். இல்லை அவர் வந்து 108 சக்தி பீடம் ஒன்று கட்டிருக்கார். இங்கே இதில் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் சுங்குவார் சத்திரம்னு வரும். அந்த தாண்டி ரைட்டில் கட் ஆகும். பஜார் தெருவாட்டிருக்கு. அது நேரம் மதுரமங்கலம் போகும். எம்பாரோடைய ஊர் அது. அவர் ஸ்தாபிச்ச இதுவே இருக்குது. அவருக்காக கட்டின கோவில்லாம் இருக்குது. கண் நோய் இருக்கிற வாழ்க்கைலாம் அங்கே போவா எம்பாருக்கு வைஷ்ணவெல்லாம். அது பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு. 107 சக்தி பீடங்கள் ரொம்ப அழகாக கட்டியிருக்காரு பாவம். சுற்றி 108 சக்தி எப்படி அபிஷேகம் பண்ணுவாலும் தெரில. அது ஒரு சுவாமிக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நிறைய சிலையை வச்சுடுறா. பிரம்மாண்டமாலாம் இருக்குது. பிரம்மாண்டம் ஆக 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 அதுக்கேற்ற நைவேத்தியங்களும் பண்ணாதான் அந்த இடத்துல உயிரோட்டம் இருக்குன்னு சொல்லிருக்கு சாஸ்திரங்கள். நல்லா புரிஞ்சுங்க. அதனால் ஆற்றுல வருதெல்லாம் ரொம்ப பெருசாக வேண்டான்னு இருக்கு. இப்போ இந்த கிருஷ்ண விக்கிரகம் நல்லா கனமாக பித்தளை தான் அது. பட் இதெல்லாம் உண்டு உருமுள்ள வச்சுங்க. பூஜா கிரகத்துள்ள அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்றைக்காக வச்சு நம்ம அது ஆவாகனம் சன்னிதானம் ஸ்தாபனம் இதெல்லாம் சொல்லி பண்ணிடலாம். நித்தியப்படியில் வச்சா நித்தியப்படி அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நம்ம வந்து அன்னம் காமிக்கிறோம். அதனால் ஒரு 2 ஆடாக்கு அரிசியாக வெடித்து 3 ஆடாக்கு அடி வச்சு இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்க வச்சுக்க நான் எவ்வளோ பண்ண முடியும்? ஷேங்காத்தில் வந்து வேலைக்காக சாப்பிடுவோம். அருவியில் அந்த பெண்மணி அப்புறம் நான் அவள் சாப்பிடுவோம். யாராவது கெஸ்ட்டுக்காக 3 பேருக்கு எப்பயுமே சமைப்பேன் நான். ரசம் குழம்பு கறி எல்லாமே வந்து 3 பேருக்கு இருக்கும். சம்படி கம்ஸ்ன்னா அந்த நேரத்தில் வந்து உலைய வைக்க முடியாது. மிச்சம் இந்த நேரத்தை மிந்து போச்சுன்னா சரியாக அக்கா போட்டுற வேண்டியது. அடுத்த நாள் வாசலில் அதாவது நாய்க்கு சாதம் வைக்கும்போது உப்பு போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும். அதே பசுமாடுக்கு வைக்கும்போது தயிர் சாதம் போடக்கூடாது. பசுமாடுக்கு வெல்லம் கலந்த அரிசியை போடலாம், வெல்லம் கலந்த அர்த்தத்தை போடலாம், சக்கரை பொங்கல் போடலாம். ஆனால் பாலோ தயிரோ விட்டது பசுமாடுக்குன்னா அதோட அர்த்தம் அது. அது வந்து பெரியவாளை சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருக்கார்.
ஏன் பசுமாட்டுக்கெல்லாம் வந்து தயிர் சாதம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருசு பெருசு ஆக 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 நைவேத்தியங்கள் பண்ணால் தான் ஜீவசக்தி இருக்கும் அந்த இடத்துல. அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த அக்ஷரசக்தி பீடங்கிறது ஜபல்பூர் நாகராஜ சர்மா எவ்வளோ உன்னதமான மனிதர். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்காரு. அவர் தடவை படித்தா கண் அழுகியே வந்துடும் நமக்கு. அவளுக்கெல்லாம் கோடி நமஸ்காரம் பண்ணோம். இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கும். ஜஸ்ட் இமேஜின் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எஸ் ட்ராவல் லாட்டு சும்மாலாம் போக முடியாது சக்தி பீடத்துக்கெல்லாம். அங்கெல்லாம் எங்கள் குருமாதா போனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காமாக்கியாக்கு போனான்னு சொல்லிட்டு போனான். காத்தால ஃப்ளைட் அங்கே தான் ஏறினா அவளுக்கு என்ன ஒரு பெரிய இந்த பழக்கம், நல்ல பழக்கமாக கட்ட பழக்கமாக சாப்பிட மாட்டான் எங்கேயுமே. அங்கே போய் இறங்கியாச்சு எல்லாம் பண்ணுவான், சாப்பிட மாட்டேன்றா. சிஷ்யாலாம் அப்படி குருவை விட்டு சாப்பிடுவா. அங்கே வந்து முத நாள் போய் இருந்திருக்கா, மேலே போய் அம்பாள் தரிசனம் பண்ணியிருக்கா, சாயந்தரம் பார்த்துருக்கா. அடுத்த நாளும் பக்கத்தை பார்த்து புவனேஸ்வரி மாதிரிலாம் இருக்குது, சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்குது, கோவில்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏறி இறங்கியிருக்கா. திரும்பி ரூமில் வந்தோடனே அவளுக்கு அந்த ஹோட்டலுக்காரன் வந்து நிறைய பாத்திரங்கள்லாம் கொடுத்துருந்தானாம். நீ நான் சமைக்கலாம் மாட்டேன்னு சொல்லிட்டு வெறும் டீ மட்டும் போட்டு குடிச்சிருக்கா, பால் குடிச்சிருக்கா, அவ்வளோதான். பால் பழம் டீ, அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. 2 நாள் பட்னி டோட்டலாகவே. பாரியான சரீரம், பட் ஷி வில் நாட் டேக் எனிவேர். அது மாதிரி அந்த ஆகார நியமம் ரொம்ப வச்சுருந்தா அந்த அம்மா. மற்றவர்களுக்கெல்லாம் போடுவா, வெளியில் சாப்பிடவே மாட்டாள். நம்ம நெக்குருக்கணும், அதாவது அவளே வந்து எங்கேயா போகிறதா இருந்தால் கூட இது கூட இந்த கேசரி கேசரி அது மாதிரி பண்ணி எடுத்து போயிடுவா. அந்த இருந்தால் கூட அதாவது சப்பாத்தி தோஷம் இல்லை, என்ன அது வந்து இது கிடையாது, சாதம் மாட்டம் கிடையாது அது. அது மாதிரி பண்ணுவாள். பால் எங்கே வேணால் குடிக்கலாம், யார் கொடுத்தாலும் குடிக்கலாம். பால், மோர், நீர், இதுக்கெல்லாம் தோஷம் எல்லாம் சொல்லிருக்கு. இதெல்லாம் இதுக்கு இவ்வளவும் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி போகிற இடத்துக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் போடுற மாதிரி இல்லை. சக்தி பீடங்கள்லாம் இப்போ நான் உஜ்ஜயினுக்கு நான் 3 தடவை போயிருக்கேன். அதே மாதிரி இது விக்ரமாதித்தன் பூஜை பண்ண அந்த காளிக்கு போயிருக்கேன். இந்த உஜ்ஜயினில் இருக்கிற மகாகாளேஸ்வர் பக்கத்துலேயே இருக்க ஒரு கோவில் இருக்கும், அதுக்கு போயிருக்கேன். அதே மாதிரி 3-4 தடவை திரைம்பகேஸ்வர் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தா திரைம்பகேஸ்வர், உஜ்ஜயின்லாம் பெரிய பெரிய கோவில் பரவாயில்ல. சில கோவில்லாம் தூண்டு இருக்கும் பார்த்தா, இதுவாக இவ்வளோ சொன்னாலும் நமக்கு தோணும் நமக்கு. சக்தி பீடங்களில் போகிறவாளுகெல்லாம் நிறைய பேர் ஏமாந்து போடுவா பார்த்தா. காமாக்கியெல்லாம் பெரிய கோவில் ஓரளவுக்கு. அதனால தான் பிரம்மாச்சேரியார சொல்கிறா, ஒருத்தர் வந்து கேட்குறாரு மாதிரி என்ன பண்ணுவேன். இப்போ அம்பாஜி கோவில் கட்டுவேன்னு சொல்கிறார். இதில் குஜராத்தில் ஒரு மலைப்பாங்கான இடத்துல இந்த 51 சக்திகள் இதுவும் வச்சு அந்தந்த உருவ அமைப்பு குதிரை மூஜையோடு இருக்கும். முதல் இதுவே இந்த அகார தேவி. அந்த மாதிரிலாம் பண்ணி நடுவில் காமாட்சி அம்மனை வச்சு கட்டிட்டார். அது ரொம்ப இந்த அம்பாஜி கோவில் பேர். பழைய கோவில் தனியாக ஒன்று இருக்குது, ஆனால் 51 கொண்டு வச்சார் இங்கே இந்த அம்பாஜி இடத்துல. ஊர் பேர் அம்பாஜி. அது மாதிரி மகாபெரியா பண்ணியிருக்கார். ஜபல்பூர் நாகராஜ சர்மா வந்து பெரிய மகோன்மதமான மனிதர். பலர் யாருக்குமே கிடைக்காததெல்லாம் அவர் கிடைச்சது. பரமாச்சாரிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக பெற்றவர். ஒவ்வொரு இடத்துக்கும், அதாவது ஒன்று சொல்லலாம், நம்ம இந்த காலத்து கார் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த காலத்து ஒன்றுமே இல்லாமல் பஸ்ஸிலெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கார். எப்படி நம்ம உமாசங்கரன், மகேந்திரவாடி உமாசங்கரன் 100கணக்கான கோல் போயிருக்கார். பஸ்ஸை பிடிச்சி டியூன் பாக்ஸை தயிர் சாதத்தை எடுத்துட்டு பாவம் எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்தார். இதெல்லாம் வச்சு நான் அதை பார்க்கணும். அதை வந்து குறிப்பு எடுத்துகிட்டு வந்து ஆற்றுல வந்து எழுதி, இப்போ 83 வயசு மாமாவுக்கு. ஃபோனில் பேசுகிற ரொம்ப நேரம் பேசுவார், 1 ஹவர் ஆகிடும் சில நேரத்தில் கூட. ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கா அவள்லாம். இப்போ இருக்கிற வாழ்க்கைலாம் ஸ்ட்ரெயினே கிடையாது. டக்குன்னு பணம் வருது, போயிட்டு வந்துடுறா எல்லாருமே. பட் அவள்லாம் வந்து கஷ்டப்பட்டு பார்த்துருக்கா. அதை அப்ரிஷியேட் பண்ணோம். அது அந்த விதத்தில் சக்தி பீடங்கள் ஜபல்பூர் நாகராஜ சர்மா சொல்லன்னா அந்த அளவுக்கு உலகுக்கே தெரிஞ்சிருக்காது. பல இடங்கள் நிறைய இடம் பார்க்கவே முடியல. இப்போ ஈவன் டுடே அண்ட் டெல்லிங்க 51 பார்க்க முடியாது ஒருத்தரால். ஏன்னா வந்து சில இடங்கள் வந்து கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஊர் சொல்கிறா தவிர அந்த ஊரில் 3 கோவில் இருக்கும், எந்த கோவில் இங்கே எடுப்பேன், அதுக்கு அத்தன்டிகேஷன் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளே வந்து அந்த 3த்தையும் விசிட் பண்ணி, அம்மா நீங்கள் தான் இருக்கான்னு நினச்சி நம்ம வேண்டி தான் வரணும் மாதிரி சொல்லி, இந்த சக்தி பீடங்களை பற்றி நான் ஆல்ரெடி 242வது வீடியோவிலேருந்து ஆரம்பித்து பேசியிருக்கேன்.
தோஸ் வாண்ட் டு கோ த்ரூ தட்னா யூ ட்ரை டு கோ த்ரூ தட். கரெக்டாக ஆர்டர் நடுவில் கேப் வரும் சம்டைம்ஸ். 42 43வது சக்கியப்படம் இருக்காது, 44வது வந்துடும். 242லேருந்து ஆரம்பம். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.